இல்லை எங்கே கிளம்பிட்டீங்க? சினிமா போகிறோம் சாமி. சினிமாக்கா? சினிமாக்கெல்லாம் எதுக்கு போகிறீங்க? ஆலயத்துக்கு வாங்க. உங்களை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் டிவியை உங்களுக்கு தூக்கி வந்திருக்கேன். சாமி என்னமோ சொல்லுது ஒன்றும் புரியும் சாமி. உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன். நம்முடைய மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து பிறந்து மறித்து மீண்டும் இந்த உலகத்துக்கு மெய்யான ஒளியாகவே வந்திருக்காரு. அவரை பார்க்க முடியாது தான் உங்களை ஆலயத்துக்கு கூப்பிடுறேன். உங்கள் ஜனங்களாக கூட்டிகிட்டு ஆலயத்துக்கு வாங்க. அதான் தெரியாதுங்க சாமியோ. வாங்க நேரே சீட்டு சாமி போல சினிமா போகிறோம். எங்கே போகிறீங்க? நீங்கள்லாம் இங்கே பணம் பார்க்கக்கூடாது. நீங்கள்லாம் இங்கே பணம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஓனர் திட்டுவார். அதுவும் இல்லாமல் யாரும் வரமாட்டாங்க. இனிமேல் நீங்கள் வருவீங்களா? நைனா பசிக்குது நைனா. இப்போதாண்டா அடி வாங்கிட்டு வந்தேன். சாப்பாடு கிடக்கு நைனா, சாப்பிட போறேன். ஏய் யாரா வித்தியாசமா இருக்கான்? ஏய் யாரா நீ? ஓ சாமியோ. ஏய் அப்பனா நீ உன்னையா யாரா இங்க பேக் எடுத்து விட்டுது? ஏய் அச்சன் வாடா சாதா. சாமி ஆமாயா உங்க ஏரியால எங்க ஹோட்டல்ல வந்து சாப்பிடுவாங்க. சாமி எனக்கு காசு கூட இருக்குது சாமி. காசு பண்ண 1000 எடுத்துட்டியா? உன் பையன் வந்து எங்க ஹோட்டல்ல சாப்பிடலாமா? நம்ம என்ன சாமி உங்களுக்கு பாவம் செஞ்சோம்? இதுமா பண்றது நம்மகிட்ட காசு பணம் இருந்து நம்ம ஒதுக்குறாங்க. நம்ம என்ன இருளதான் இருக்கிறோம். என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? எந்திரிங்க. ஏன் அழுகுறீங்க? எங்களை எங்க போனாலும் அடிச்சு விரட்டுறாங்க சாமி. எங்க புள்ள குட்டிகள் கூட அடிக்கிறாங்க சாமி. இதுக்காக தான் உங்கள்கிட்ட முதலே சொன்னேன் ஆலயத்துக்கு வாங்க சொல்லி. உங்க ஜனங்களாம் சேர்ந்து ஆலயத்துக்கு வந்து உங்க வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் நம்முடைய மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணிக்கணும். உங்க வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் நம்முடைய மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்துவ மாற்றம் போதுமானவராக இருக்கிறார். இப்பயாவது உங்க ஜனங்களாம் சேர்ந்து ஆலயத்துக்கு வாங்க. அப்படியே சாமி நாங்க கோயிலுக்கு வந்தா சாமி. கண்டிப்பா விடுவாங்கம்மா. உங்களை மாதிரி ஜனங்களுக்கு ஆலயமே இருக்கு. உங்க ஜனங்களை கூட்டிட்டு ஆலயத்துக்கு வாங்க. கண்டிப்பா வரோம் சாமி. ரொம்ப நன்றிமா. அது மட்டுமல்ல இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் எங்கள் ஆலயத்தில் வந்து சிறப்பாக நடக்கும். அதில் வந்து உங்கள் ஜனங்களும் கலந்து கொள்ளணும்னு சொல்லி நான் ரொம்ப பிரயாசப்படுறேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் ஜனங்களை கூட்டு வந்து கலந்து கொள்ளுங்க. நம்மளாம் மேடையில கல்லடிச்சு அடிச்சு போடுவாங்க சாமி. அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்கம்மா. நீங்கள் வந்து உங்கள் மேடையில் உங்கள் நிகழ்ச்சி நடத்திட்டீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களும் அவங்க மேலே இருக்கிறவங்களும் அவங்க மேலே நேசிப்பாங்க. கண்டிப்பாக நீங்களே வந்து கலந்து கொள்ளுங்க. அப்படியா சாமி? கண்டிப்பா வரேன் சாமி. ரொம்ப நன்றிமா. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஜனங்கள் நேசிச்சு ஒற்றுமையாக வாழாம இருக்கிறோம். இப்படி இல்லை நம்ம வாழ்க்கையில் எப்படி மெய்யான ஒளியானவர் வந்து இருப்பாரு. நம்ம எப்போ ஜனங்கள் நேசிச்சு ஒற்றுமையாக வாழறோமோ அப்போதான் நம்ம வாழ்க்கையிலையும் அந்த மெய்யான ஒளியானவர் வந்து வெளிச்சமா இருப்பாரு. இனிமேல் வந்து நம்ம ஜனங்கள் நேசிச்சு ஒற்றுமையாக வாழுவோம். வாங்க இந்த வருஷம் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எப்படி ஆட்டமாட்டத்தோட சந்தோஷமா கொண்டாடுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்.